வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் டெய்லி மூவி அப்டேட். சூப்பர் ஸ்டாரோடைய கூலி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைனலா இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் அப்டேட்டை நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெய்லர் வந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ட்ரெய்லர்ல ஆடியன்ஸ் எல்லாம் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி நம்மளோட செகண்ட் சேனல்ல வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் காமெண்ட்டா நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க இந்த கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர்ல என்னென்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த கூலி திரைப்படத்துல ஆல்ரெடி ஒரு கேமியோ இருக்கு, அமெரிக்கன் கேமியோ பண்றாரு அப்படிங்கறதுல அவங்களே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இது போக இன்னொரு பயங்கரமான ரூமருமே இப்ப போயிட்டு இருக்கு. அதாவது இந்த கூலி திரைப்படத்துல ஆக்டர் மோகன்லால் அவருமே கேமியோ பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ரூமர் ஒன்று சோசியல் மீடியால பார்த்து வச்சிருக்காங்க. சோ இதை வந்து கன்ஃபார்ம்டாலாம் எடுத்துக்காதீங்க, முழுக்க ரூமர் தான். மோகன்லால் வந்து பாத்தீங்கன்னா கேமியோ பண்றாரு, ஆனா கூலி படத்துல இல்ல ஜெயிலர் 2 திரைப்படத்துல அவர் பண்றாரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா ஒரு ஈவென்ட் என்ன சொல்லியிருக்காரு, எல்சியை பத்தி ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்கு. அதாவது தளபதி வந்து இப்ப பாலிடிக்ஸுக்கு போயிட்டாரு, ஆனா விஜய்னா இல்லாம எல்சியை வந்து கம்ப்ளீட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லியோ இல்லாம எல்சி கம்ப்ளீட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இவரை வச்சு பார்க்கும்போது ஃபியூச்சர்ல தளபதி ஏதாச்சும் ஒரு எல்சி பிலிம்ல வர போறாரு அல்லது அவர் ஏற்கனவே சொல்லிருந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சு மட்டும் படத்தை எடுக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. சோ இப்போதைக்கு லியோ கேரக்டர் இல்லாம எல்சியும் முடியாது அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் பிரசாந்த் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கரண்டா ஹரியோடைய டைரக்ஷன்ல அவருடைய 55வது திரைப்படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. சோ இப்ப அவர் அடுத்ததா பண்ண போற ஒரு ப்ராஜெக்ட் பத்தி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அந்த வகையில ஒரு தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சரி, எந்த படத்தை அப்படின்னு பார்க்கும்போது கோர்ட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் எ நோபடி அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்திருந்தது. சோ அந்த படத்தை தான் இப்ப தமிழ்ல ரீமேக் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படத்துல பிரசாந்தா பாத்தீங்கன்னா லீட் ரோல் பண்றாரு. சோ இது போக 5 ஸ்டார் கதிரேசன் இருக்காரு இல்லையா, அவருடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிக்க போறாராமா. சோ அதே மாதிரி ஹீரோன் ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் தேவயானியோட மகளான இனியா, அவங்க தான் ஹீரோன் ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகராஜன் அண்ட் 5 ஸ்டார் கதிரேசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ மேபி இது வந்து அவரோட 56வது திரைப்படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் பிரதீப் ரங்கநாதனுடைய டூ திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படத்துல ஆக்டர் எஸ்கே அவர் கேமியோ பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல நியூஸ் வந்திருந்தது, நம்ம கூட சொல்லியிருக்கோம். சோ இப்ப அந்த நியூஸ் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட் ஆயிருச்சு. ஏன்னா இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு வீடியோ ஒன்னு சோசியல் மீடியால லீக் ஆயிருக்கு. அண்ட் அதுல எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் கூட பைக்ல ரைட் பண்ணிட்டு வராரு. அந்த வண்டியவே பாத்தீங்கன்னா எஸ்கே தான் ஓட்டுறாரு. சோ அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ ஒன்னு இப்ப சோசியல் மீடியால லீக் ஆயிருக்கு. சோ இதை வச்சுட்டு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த டூ திரைப்படத்துல எஸ்கே கேமியோ வந்து பண்ணியிருக்காரு. சோ அவரோட கேமியோ இந்த படத்துல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ எஸ்கே அவர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேரக்டர் புஷ்கர் காயத்ரி அவங்களோட டைரக்ஷன்ல இவர் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனா அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். சோ இப்ப அந்த ப்ராஜெக்ட் பத்தி புதுசா ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு டிஸ்கஷன்ல இருக்கு, சீக்கிரமா அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டா தெரிய வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இப்ப எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. சோ இதை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த SK 24 அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட யாரு டைரக்ஷன் பண்ண போறா என்ன எது அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியாம தாங்க இருக்கு. ஒரு கிளாரிஃபியான நியூஸ் வந்து தெரியாம தான் இருக்கு. அதாவது விநாயக் சந்திரசேகர் அவரோட டைரக்ஷன்ல தான் படம் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தது. சோ அதுக்கப்புறமா மோகன்லால் படத்துல கண்டிப்பா நடிச்சே ஆகணும் அப்படிங்கறனால அவரோட டேட் இல்லாதனால அடுத்த வருஷம் அந்த ப்ராஜெக்ட பாத்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் நியூஸ் வந்திருந்தது. வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சோ அதுவும் இந்த ப்ராஜெக்ட் வந்து அக்டோபர் மந்த்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இருந்தது. சோ அதுக்கப்புறமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டான் படத்தோட சிபி சக்கரவர்த்தி அவர் தான் அகைன் வந்து எஸ்கே கூட படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு வர இந்த எல்லா நியூஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு கிடையாது, எல்லாமே வந்து ஒரு நியூஸா தான் வந்துட்டு இருக்கு. கன்ஃபார்ம்டா எஸ்கே வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளால எந்த ப்ராஜெக்ட்டுமே சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு கிளாரிஃபை இல்லாத நியூஸஸ் தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. சோ சீக்கிரமா எஸ்கே அடுத்த ப்ராஜெக்ட் வந்து எந்த ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்தா நல்லா இருக்கும். சோ எஸ்கே அடுத்ததா எந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இன்னைக்கு
இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதராசி திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ப்ரோமோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ், எஸ்கே, அனிருத், சூப்பர் சுப்பு எல்லாத்தையும் வச்சு பயங்கர ஃபன்னா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சலம்பலா அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 31 சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சுப்பு அவர் தான் எழுதியிருக்காரு. ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாடல சாய் அபியங்கர் அவர் தான் பாடி இருக்காரு. ஏன்னா இந்த அனிருத் சாய் அபியங்கர் கம்பேரிசன் இதெல்லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. சோ இப்படி இருக்கும்போது இந்த மதராசி திரைப்படத்துல அனிருத்துடைய மியூசிக்ல சாய் அபியங்கர் பாத்தீங்கன்னா இந்த பாடல பாடி இருக்காரு. சோ ஃபைனலி மதராசி திரைப்படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஜூலை 31 ரிலீஸ் ஆக போகுது. சோ பாடல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் விஜய் சேதுபதியோடைய தலைவன் தலைவர் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்ததோட பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு அப்படிங்கிறதாங்க உண்மை. ஸோ விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஆஃப்டர் மகாராஜா திரைப்படத்துக்கு அப்புறமா எஸ் திரைப்படம் வந்து அந்த படம் வந்து அந்த அளவுக்கு பெருசா போகல. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா விஜய் சேதுபதி அவர்களுக்கு அகைன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த படத்துடைய அபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 25 crores கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 10 crores கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஓவரால் வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா 40 கோடி ரூபாய் படம் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததோட ஒரு தரமா ஒரு கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. சோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இந்த டிஎன் சினிமா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும் மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.